வெல்கம் டு குக் வித் புஷ்பாச்சல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாங்கள் வந்து எங்கள் அக்கா ஊருக்கு வந்திருக்கிறோம். அங்கே வந்து தோட்டம்லாம் இருக்குது, நிறைய பூந்தோட்டம் தான். இது வந்து சாமந்தி பூ. இங்கே பாருங்கள், நம்ம சென்னையிலலாம் வாங்குவோம் இல்லையா, இது ஒரு கிலோ 80 ரூபா 90 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். 1/4 கிலோ 30 ரூபா கொடுத்து வாங்குவோம். இங்கே எவ்வளோ மாமா கிலோ? 100 ரூபா. கிலோ 100 ரூபா விற்கிது. இது 70 80 விற்கிது. இது வந்து கிலோ அவங்க வந்து 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு தான் போகுமா. இந்த பூவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குது பாருங்கள். கலர் ஒயிட் கலரில் இங்கேயும் ஒன்று மிஸ் ஆகி வந்தது. ஃபுல்லாக மஞ்சள் கலர் பூ தான் சாமந்தி பூ. 100 ரூபா விற்கிது பொங்கல். அதெல்லாம் நல்லா இருக்கு பாருங்கள், ஃபுல்லாக மஞ்சளாக இருக்கு பாருங்கள். எல்லாமே இந்த சாமந்தி பூ தோட்டம் தான். அந்த சைடெல்லாம் கொஞ்சம் அறுவடை ஆகிடுச்சு, அதனால் நான் அதை ரொம்ப உங்களுக்கு ஃபோட்டோ காமிக்கல. இன்னும் ஒரு சைடு இருக்குது, அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பூ வந்துகிட்டு இருக்குது. வந்து அறுவடை ஆயிடுச்சு, அதனால் காய் நிறைய இல்லை, அங்கங்கே ஒன்று ஒன்று தான் இருக்குது. அதனால் அதை அப்படியே பறிக்கிறோம். வெண்டைக்காய் தோட்டம் தான் இது. இங்கே இந்த ஊரில் வந்து நிறைய பூந்தோட்டம் காய்கறி தோட்டம் தான் வைப்பாங்க. இந்த பாருங்கள், எல்லாமே வெண்டைக்காய், பிஞ்சு வெண்டைக்காய் நல்லாயிருக்கு. இது என்னென்னா, வெண்டைக்காய் அப்படியே நம்ம பறிக்கும் போது இந்த சொன்னை வந்து நமக்கு குத்தும். அதனால் க்ளவுஸ் மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டு தான் நம்ம பறிக்க முடியும். அதனால் நான் சும்மா வீடியோக்காக 2 மட்டும் பறித்தேன், ஆனால் என்னால் பறிக்க முடியல. அந்த இது மாதிரி குத்துற மாதிரி இருக்குது. நெல் வந்து நல்லா விளைஞ்சிருக்குது, இன்னும் அறுவடைக்கு வரல. இன்னும் கொஞ்சம் இந்த பச்சை நிறம்லாம் மாறி இந்த கலரில் எல்லாமே வந்தால் தான் நெல் வந்து அறுவடை பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் நாள், இன்னும் ஒரு 10-15 நாளில் இந்த நெல் வந்து அறுவடை ஆகிடும். இன்னொரு கண் இருக்குது, அதை அறுவடை பண்ணிகிட்டே இருக்காங்க. மிஷினில் தான் அறுத்துட்ருக்காங்க. அதையும் வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். இன்னும் வருது நெல் தானா? ஓகே பாரு. ஓகே சரி. அக்கிட்ட போய் தான் இடாங்க இந்த வண்டியை. இந்த வண்டி தேர்தா இங்கே பாருங்க, வாழை மரம்லாம் அங்கே தண்ணி இருக்குது, அதனால் நான் போகலை. எல்லாம் நிறைய ரஸ்தாளி வாழை, கற்பூர வாழை, காய் வாழை எல்லாமே லைனாக காவால நட்டுருக்காங்க. இங்கே வந்து செவ்வாழை எல்லாமே இருக்குது. மிளகாய் தோட்டங்க, ஃபுல்லாகவே இது மிளகாய் தோட்டம் தான். உள்ளே இப்போ தான் தண்ணி பாய்ச்சிருக்காங்க நிலத்துக்கு, அதனால் தண்ணிக்குள்ளே போக முடியல. மிளகாய் வந்து இது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா பெருசு பெருசாக நிறைய வச்சுருக்கு பாருங்கள். இந்த மிளகாய் செடியில் எல்லாமே ஃபுல்லாக மிளகாய் தோட்டம் தான். இங்கேருந்து நமக்கு பார்க்கும்போதே எல்லா செடியிலையும் வந்து மிளகாய் நிறைய இருக்கும். இப்போ நமக்கு இங்கெல்லாம் வந்து மிளகாய் கம்மியாக தான் கிடைக்கும். நம்ம கடையில் வாங்கும்போது 1/4 கிலோவே 25 ரூபா அப்படிலாம் வாங்குவோம். ஆனால் இங்கே பார்த்தோம்னா கிலோவே நமக்கு 40 ரூபா 50 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். நெல்லிக்காய் மரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.